கர்த்தர் பொறுப்பெடுக்க நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி பயபக்தியோடு மகாபரிசு எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. தேவ பிரசன்னம் தேவ மகிமை இங்கே இறங்கி வந்து அருமையான உடன்படிக்கை பண்ண இருக்கிறதான ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஏதேனில் ஆதி மனம் என்ற பாடலை பாடும்போது மணமகளை அவருடைய பெற்றோர்கள் நீங்கள் ஏதேனில் ஆதி மனம் உண்டான நாளிலே பிறந்த இப்போதும் தூய்மையா மூவ பிரசன்னமாவா மும்மூரை வாழ்த்துந்தான். ஆதாமுக்கு இவாலை கொடுத்த பிதாவே இம்மா பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே. இரு தன்மையும் சேர்ந்த கண்ணீன் மைந்தனே இவர்கள் இருக்கையும் இணைக்க வாருமே. நீரும் இந்நேரம் வந்து இவ்விரு பேரையும் இணைத்து அன்பாய் வாழ்த்தி மெய்பாக்கியம் ஈந்திடும். ஏதேனில்லாதி மனம் உண்டான நாளிலே இன்னொரு விசை இந்த திருமண உடன்படிக்கை ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடப்போகிறோம். மங்கள கீதங்கள் பாடிடுவோம். மணவாளன் இயேசு மனமகிழ கரைத்திரை நீக்கி திருச்சபையாக்கி காத்தனர் கற்புள்ள கன்னிகையாய் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை நன்றியோடு கூட இந்த மகிழ்ச்சி நிறைந்த நேரத்தில் துதிக்க போகிறோம். மங்கள கீதங்கள் பாடிடுவோம். மணவாளன் இயேசு மனமகிழ கரைத்திரை நீக்கி திருச்சபையாக்கி காத்தனர் கற்புள்ள கன்னிகையாய் கரைத்திரை நீக்கி திருச்சபையாக்கி காத்தனர் கற்புள்ள கன்னிகையாய். கோத்திரமே யூதா கூட்டமே ஸ்தோத்திரமே துதி சாற்றிடுவோம். பொழுதில் இருந்தெம்மை உயர்த்தினாரே புகழ்ந்தவர் நாமத்தை போற்றிடுவோம். பொழுதில் இருந்தெம்மை உயர்த்தினாரே புகழ்ந்தவர் நாமத்தை போற்றிடுவோம். ராஜகுமாரத்தி ஸ்தானத்திலே ராஜாதி ராஜன் இயேசுவோடே இனஜன நாடு தகப்பனின் வீடு இன்பம் மறந்து சென்றிடுவோம். இனஜன நாடு தகப்பனின் வீடு இன்பம் மறந்து சென்றிடுவோம். ஸ்தோத்திரமே யூதா கூட்டமே ஸ்தோத்திரமே துதி சாற்றிடுவோம். பொழுதில் இருந்தெம்மை உயர்த்தினாரே புகழ்ந்தவர் நாமத்தை போற்றிடுவோம். பொழுதில் இருந்தெம்மை உயர்த்தினாரே
புகழ்ந்தவர் நாமத்தை போற்றிடுவோம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி இந்த மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தி தந்த ஆண்டவரே நன்றியோடு கூட நாம் துதிப்போமாக. சித்திர தையலுடை அணிந்தே சிறந்த உள்ளான மகிமையிலே பழுதொன்றும் இல்லா பரிசுத்தமான பாவைகளாக புறப்படுவோம். சித்திர தையலடை அணிந்தே சிறந்த உள்ளான மகிமையிலே பழுதொன்றுமில்லா பரிசுத்தமான பாவைகளாக புறப்படுவோம். பழுதொன்றுமில்லா பரிசுத்தமாத்திரமே துதி சாற்றிடுவோம். பொழுதில் இருந்தெம்மை உயர்த்தினாரே புகழ்ந்தவர் மணவாளன் இயேசு மனமகிழ கரைத்திரை நீக்கி திருச்சபையாக்கி காத்தனர் கற்புள்ள கன்னிகையா. கரைத்திரை நீக்கி திருச்சபையாக்கி காத்தனர் கற்புள்ள கன்னிகையா. கோத்திரமே யூதா கூட்டமே ஸ்தோத்திரமே துதி சாற்றிடுவோம். பொழுதில் இருந்தெம்மை உயர்த்தினாரே புகழ்ந்தவர் நாமத்தை போற்றிடுவோம். பொழுதில் இருந்தெம்மை உயர்த்தினாரே புகழ்ந்தவர் நாமத்தை போற்றிடுவோம். தொடர்ந்து வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நம் வாசிக்க கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் ஐசக், மன்னிக்கவும், பாஸ்டர் ஐசக் அவர்கள் முன்பதாக வந்து அந்த வேத பகுதியை வாசிப்பார்கள். சங்கீதம் 45. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிற எழுத்தாணி. எல்லா புத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தையும் நீர் உம்முடைய அறையிலே கட்டி கொண்டு சத்தியத்து நிமித்தமும் நீதியினுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனதலங்களில் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தில் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்களை எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளில் வாசனை பொருந்தியதாக இருக்கிறது. உமது நாயகிக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு. ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் நிற்கிறாள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனங்களையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர். ஆகையால் அவரை பணிந்துகொள். தீரு குமாரத்தியே காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவன். அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும். அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்திலாகிய கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடு களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர்கள் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் துதிப்பார்கள். ஆமென். வாழ்த்து செய்தியை நாம் கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிறதான அகஸ்டின் செல்வராஜ் அவர்கள் முன்பதாக வந்து வாழ்த்துதல் செய்தியை கொடுப்பார்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் கூறுகிறோம். மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் ஏற்படுத்தின இந்த நல்ல நாளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். 2 குடும்பத்தாரின் சார்பாகவும் திருச்சபைகளின் சார்பாகவும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துதலை கூறுகிறோம். கர்த்தர் பிள்ளைகளை தேவன் பக்குவப்படுத்தி இந்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கி 2 குடும்பத்தாருக்கும் நம்முடைய நன்மையினால் திருப்தியாக்கி இருக்கிறார். இதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேத ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது, கவனித்து கேளுங்கள். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் அவ்விதமாகவே நாங்கள் வாழ்த்துகிறோம். இதனுடைய தொடர்ந்து இதனுடைய பிரயாணங்களை நீங்கள் ஏறெடுக்க வேண்டுமானால் உங்களுடைய கவனம் முழுக்க இதை தொடக்கினவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற கர்த்தர் மேலேயே உங்களுடைய கண்கள் இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். உங்கள் தாமே கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் எல்லாம். பிரைஸ் காட். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த விவாக ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மிக முக்கியமாக இந்த பரிசுத்த மெய்விவாக உடன்படிக்கையில் இணைக்கப்பட போகிறதான அன்பான பிள்ளைகளுக்கும் வந்திருக்கிறதான யாவருக்கும் ஆசீர்வாதமாக தேவனுடைய ஆலோசனை நமக்கு கொடுக்கும்படியாக தூத்துக்குடி கிழக்கு மண்டல தலைமை போதகரும் தெர்மல் நகர் மற்றும் தூவிபுரம் ஆகிய சபைகளினுடைய தலைமை போதகருமாய் இருக்கிறதான என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் ரெவரண்ட் டேவிட்சன் ஆண்ட்ரூஸ் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பார்கள். கரங்களை தட்டி எல்லாரும் நம்ம அவர்களை வரவேற்போமாக. பிரைஸ் காட். கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான அண்ணன் மாசாமி அவருடைய குடும்ப திருமணத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் அதை மேன்மையாக நினைக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக கருதி நான் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான இந்த சபையின் தலைமை போதகரும் தூத்துக்குடி தெற்கு மண்டலத்தின் தலைமையாகிய ரெவரண்ட் ஸ்டீவன்சன் ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாவருக்குள்ளும் அது மிக கனமுள்ளதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனத்துக்குரிய காரியம் மாத்திரம் அல்ல, மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமும் விவாகம், பரிசுத்த விவாகம். ஆகவே இந்த விவாகத்துக்கு வந்திருக்க யாவரும் நல்ல சந்தோஷமாக இருக்க நான் உங்களை அன்பாக கொள்கிறேன். நாம் சந்தோஷமாக இருப்பது சாத்தானுக்கு பிடிக்காது. ஆகவே எப்படியெல்லாம் அதை தடை செய்ய முடியுமோ அதெல்லாம் அவன் செய்வான். ஆனால் ஒரு நாள் அவன் ஜெயம் பெற முடியாது. காரணம், நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்திலே பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இவ்வாறாக நாம் பார்க்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை தேவன் படைக்கும் பொழுது, குறிப்பாக மனிதனை தேவன் படைக்கும் பொழுது குறைவற்றவனாக கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை மனிதன் என்றைக்கு மீறினானோ அன்றைக்கே மனிதனுடைய வாழ்க்கை குறைவுபட தொடங்கிவிட்டது. அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் யாராயிருந்தாலும், எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் குறைவில்லாதவன் யாருமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்குள்ளேயும் குறைவுகள் இருக்குது. இங்கே வசனம் சொல்கிறது, உங்கள் குறைவை எல்லாம், அது எந்த குறைவாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமையிலே நிறைவாக்குவார். தன்னுடைய நாமத்திற்கு மகிமையாக ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்களை நாம் எதை வைத்து மதிப்பிடுகிறோம் என்றால் பணத்தை வைத்து தான் மதிப்பிடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ரூபாயாக இருக்கட்டும், அது டாலராக இருக்கட்டும், இல்லை யூரோ டாலராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அன்பானவர்களே, பணம் ஒவ்வொரு தேசத்திலும் அந்த தேசத்தில் உள்ள கோல்டு ரிசர்வ், தங்க கையிருப்பை வைத்து தான் அது வெளியிடப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த தங்கம் எங்கிருந்து வருகிறது என்றால், இந்த கோல்டு எங்கிருந்து வருகிறது என்றால் பூமியிலிருந்து. வேதம் சொல்லுது பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் ஐஸ்வர்யங்களை மதிப்பிடுவதற்கு நாம் பணத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நாம் மதிப்பிடவே முடியாது. அது அளவுக்கு அடங்காத ஒன்று, அது விவரிக்க முடியாத ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல போனா அது ஆராய்ந்து முடியாது, கிரகிக்கவும் முடியாது. அவ்வளவு ஐஸ்வர்யம் நம்முடைய தேவனுடைய ஐஸ்வர்யமா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே அதை ஆண்டவர் சில காரியங்கள் மூலமா வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 66 அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹெவன் இஸ் his throne. தேவனுடைய சிங்காசனம் பரலோகம், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவர் கால் வைக்கிற அந்த அந்த பாதபடி, ஃபுட்ஸ்டூல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமி அன்பானவர்களே, தேவனுடைய பாதம் படுகிறதுக்காக, பாதத்தை அவர் வைக்கிறதுக்காக வைத்திருக்க அந்த ஃபுட்ஸ்டூல் தான் பூமி. அந்த பூமிக்குள்ள இருந்து தான் இந்த தங்கத்தெல்லாம் வெளியே கொண்டு வர்றாங்க. ஸ்தோத்திரம். அந்த தங்கத்தை கையிருப்பா வைத்து தான் பணத்தெல்லாம் வெளியிடுறாங்க. அது டாலராக இருக்கட்டும், யூரோவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, தேவனுடைய அனந்த ஐஸ்வர்யத்தின் ஒரு சிறிய பகுதி தான் அந்த பூமி. அந்த பூமியில் இருக்கான ஐஸ்வர்யத்தை, அந்த பூமியில் இருக்கான வஸ்துக்களை மனிதனால கணக்கிட முடியவில்லை, அளவிட முடியவில்லை. உலகத்தில் உள்ள மகா பெரிய பணக்காரனுடைய சொத்தை கூட அவங்க அளவிட்டு விடுவாங்க. இத்தனை கோடி இல்லை இத்தனை ட்ரில்லியன் டாலர் மதிப்பு அவனுடைய சொத்துன்னு அளவிட்டு விடலாம். ஆனால் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை எவராலும் கணக்கிட முடியாது, அளவிடவே முடியாது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படியே எல்லா குறைவையும் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே திருமணத்திற்காக, திருமண உடன்படிக்கைக்காக அமர்ந்திருக்கிற நீங்கள் இருவரும் உங்கள் வாழ்க்கையில நிறைவுள்ளவர்களாக இருப்பதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கை குறைவற்ற நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும், காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னேன், குறையில்லாத யாருமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணமகன் ஸ்தோத்திரம், அவர் பூரணராய் இருக்க வேண்டும் என்று மணமகள் எதிர்பார்த்தால் அது சாத்தியமாகாது. அதே போல மணமகள் பூரணம் உள்ள ஒரு மகளாக இருக்க வேண்டும் என்று மணமகன் எதிர்பார்த்தால் அது சாத்தியமாகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் குறைவுள்ளவர்கள். ஆனால் குறைவை நிறைவாக்குகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையின் எந்த குறைவையும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் பூரணமாக நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரணங்கள், நீங்கள் மாத்திரமல்ல, திருமண உடன்படிக்கையில இணைக்கப்பட போகிற நீங்கள் மாத்திரமல்ல, இங்கே ஏற்கனவே திருமணமாக இருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம், இனிமே திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு எல்லாருக்கும் ஆண்டுடைய வேதத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆலோசனை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க அந்த குறைவுகள் தேவனால் நிறைவாக்கப்படுவதற்கு 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் காரியம், நாம் அவரை அழைக்க வேண்டும். 2வது காரியம், நாம் அவரிடத்தில் அறிவிக்க வேண்டும். 3வது காரியம், நாம் அவருக்கு அடிபணிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும், அடிபணிய வேண்டும். உங்கள் இருவருடைய வாழ்க்கையில, இங்கே கூடி வந்திருக்க அனைவருடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்க வேண்டும் என்றால் இந்த 3 காரியங்களை செய்வதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தால் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பொதுவாக திருமண ஆராதனைகளில் இந்த யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் கானா ஊர், கல்யாண வீடு, திராட்சரசத்தெல்லாம் பிரசங்கிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நமக்கு தெரியாத காரியங்கள் ஒன்றும் அல்ல. ஆனால் தேவன் அதை நமக்கு நினைவுபடுத்துகிறார், ரிமைண்ட் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நான் பார்க்கிறோம், இந்த கல்யாண வீட்டிலே ஒரு குறைவு வந்தது, திராட்சரசம் குறைவுபட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த குறைவு தேவனால் நிறைவாக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் இயேசு அந்த குறைவை நிறைவாக்கி அவர் மகிமைப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 11ஆம் வசனத்தில், இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் துவக்கத்திலே அவர் செய்த ஸ்தோத்திரம் முதல் அற்புதம் எங்கே என்றால் ஒரு திருமண வீட்டிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமணம் என்பது மிக முக்கியமானது என்பதை இந்த உலகத்துக்கு வலியுறுத்துவதற்காக
இந்த உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் அற்புதத்தை திருமண வீட்டில் தான் அதை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. 2வது வசனத்துல, யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அன்பானவர்களே, இயேசு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி குறைவை நிறைவாக்கி அவர் மகிமைப்பட்டதற்கு, குறைவை நிறைவாக்குவதற்கு மிக முக்கியமான முதல் காரியம் என்னவென்றால் அவர் அழைக்கப்பட்டவராக அங்கே வந்தார். அவர் மாத்திரமல்ல, அவருடைய சீஷரோடு கூட வந்தார் என்று பார்க்கிறோம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றை கவனிக்க வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் பொதுவானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழு மனுக்குலத்தை மீட்க வந்த இரட்சகர். அதே நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக நாம் அழைக்காமல் அவர் வரவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். அன்றைய கவனிங்கள், நம்முடைய தனிப்பட்ட உரிமைக்குள்ள தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் தலையிடவே மாட்டார். ஆண்டவர் நமக்கு சுய சித்தத்தை தந்திருக்க, தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை. இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில நாம் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அவரை நம்முடைய குடும்பத்திலே அழைக்கலாம், அழைக்காமல் இருக்கலாம். ஸ்தோத்திரம். கண்டிப்பாக என்னை அழைத்துதான் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் யாரையும் வலியுறுத்தவே பலவந்தம் பண்ணவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ உலகத்திலையும், ஏன் ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகத்திலையும் அநேகர் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் எல்லாம் முதலாவது அழைக்கிறது கிடையாது. எல்லாம் முடித்து விட்டு கடைசியாக ஆண்டவரை அவர்கள் தேடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த குடும்பத்திலே நீங்க ஆண்டவரை நேசிக்கிற ஒரு குடும்பம். ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் மாஸ்லாமணி அவருடைய சந்ததி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஊழியம் செய்த ஊழியக்காருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க உண்மையாகவே ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிறவர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் நாம் அழைப்பதற்கு முன்பதாக குடும்பத்தில் முக்கியமானவர்கள், உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், சமுதாயத்தில் உயர்ந்த நிலைமையில் அப்படி பலர் இருப்பாங்க. எல்லாரையும் அழைப்பதை விட முதல்ல இயேசுவை நாம் அழைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மோடு கூட இருக்க நாம் விரும்பி நாம் அவரை அழைக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை அழைக்கும் பொழுது அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், ஒரு நல்ல தகப்பனை பிள்ளைகள் எவ்வளவு அன்பாக எதிர்பார்ப்பார்களோ அப்படி எதிர்பார்த்து நாம் அவரை அழைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைக்கும் பொழுது அவர் நிச்சயமா வருவார். அழைக்காத எவருடைய வாழ்க்கையில அவர் குறுக்கிடவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இங்கே அவர் அழைக்கப்பட்டிருந்தனாலே அவங்க வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொன்னேன், குறைவு இல்லாத வாழ்க்கை என்பதே கிடையாது. இயேசுவை அழைக்கிறவர்களாக இருக்கட்டும், இயேசுவை தங்கள் வாழ்க்கையில ஒதுக்கி தள்ளுகிறவர்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையில குறைவு என்பது நிச்சயமாக வரும். அது தவிர்க்க முடியாது. ஸ்தோத்திரம். இந்த குறிப்பிட்ட திருமணத்திலே இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த குறிப்பிட்ட திருமணத்திலே திராட்சரசம் குறைவுபட்டது பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம், அநேக நேரத்திலே, சிலருடைய வாழ்க்கையில் சில நேரத்திலே ஸ்தோத்திரம், நான் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், நான் அவரை பின்பற்றுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அழைக்கப்பட்டவராய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது குறைவு வந்தாலும் அது நிச்சயமாக அவரால் அது நிறைவாக்கப்படும். விசுவாசிக்கிறவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமண ஆராதனையிலே இவ்வளவு ஒரு விழாவாரியான ஒரு பிரசங்கம் தேவைதானா என்று சிலர் நினைப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கிக்க வேண்டிய ஜாக்கிரதையா என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரனாகிய என்னுடைய ஸ்தோத்திர அழைப்பு, அபிஷேகம் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கணும். அன்பானவர்களே, தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையில அழைக்கப்பட்டு வந்திருக்கிறாரோ அங்கே அவர் குறைவை நிறைவாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே குறைவு வந்த உடனே வசனம் சொல்றது 3ஆம் வசனத்திலே,
ஸ்தோத்திரம். வேதாகம் வைத்திருக்கிற எடுத்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, முதல்ல நான் பார்த்தோம், தேவன் நம்முடைய வாழ்க்கையின் குறைவை நிறைவாக்க நாம் அவரை அழைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற நாம் எல்லாரும், குறிப்பாக நீங்கள், உங்கள் வாழ்க்கையிலே தேவைகள் வரும்பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையிலே நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில எல்லாம் நேர்த்தியா இருக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரை இயேசுவை மறந்து விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அழைக்கிறவர்களாகவும், உங்க வாழ்க்கையில அவரை இருத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஆண்டவரை அழைப்பது அப்படின்றால், நல்லா கவனிங்க, நம்முடைய ஜெபம் ஆண்டவர்கிட்ட பதிலை கொண்டு வரும். ஆனா நம்முடைய துதி, நம்முடைய ஆராதனை ஆண்டவரையே நம்ம மத்தியிலே கொண்டு வரும். அப்போ தேவனை நாம் அழைப்பதற்கு, தேவனை நம்முடைய வாழ்க்கையில வருவிப்பதற்கு, குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உங்களோடு இருப்பதற்கு, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை என்பது வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில கொஞ்ச நேரம், அதெல்லாம் ஆராதனை, அதெல்லாம் புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12 அதிகாரம் 1வது வசனத்தில் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, நித்தமும் நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில அனுதினமும் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து புத்தியுள்ள ஆராதனை செய்து நித்தமும் கர்த்தரை நீங்க துதிக்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்ற காரணம், தாவீது 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறார்களோ, பாடுகிறார்களோ, ஆராதிக்கிறார்களோ, தங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள்லாம் தேவனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே வருந்தி அழைக்கிறவர்களா இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே நல்ல கவனிங்க, எந்த குறைவும் இல்லாவிட்ட எல்லா குறைவும் பரலோகத்தின் ஐஸ்வரியத்தினாலே அது நிறைவாக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அன்பானவர்கள், உங்களுக்கு என்ன குறைவு வந்தாலும், என்ன தேவை வந்தாலும், அதை உங்கள் பெற்றோருக்கோ மற்றோருக்கோ தெரிவிப்பதற்கு முன்பதாக அதை தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க குறைவு வந்த உடனே அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னதை பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து விட முடியாது. எல்லாராலும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியாது. ஆனால் எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய சர்வ வல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரிடத்தில் இலக்கவனிங்க, அவர் தான் நம்முடைய தலை சிறந்த பரிகாரி. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதை உள்ளத்தில் விசுவாசித்து நீங்கள் அவரிடத்தில் உங்கள் காரியங்களை அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைக்கிறவர்களாக மாத்திரம் இல்லை, அழைத்து அதோடு நிறுத்தி விடாதபடிக்கு என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அதை அவர்கிட்ட அறிவிக்கணும். வேதம் சொல்லி பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த தேவை, ஆவிக்குரிய தேவையா இருக்கலாம், சரீர தேவையா இருக்கலாம், பொருளாதார தேவையா இருக்கலாம், உங்கள் வேலைக்கு அடுத்த தேவையா இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வருங்காலத்தில் உங்களுடைய சந்ததிகளுக்கு அடுத்த தேவை எதுவாக இருக்கட்டும், அதை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, உங்க குறைவை அவரிடத்துல சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம், அவர் அதை தன்னுடைய வேலையில நிச்சயமாக நிறைவாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மனிதனிடத்துல போய் நம்முடைய தேவையை சொல்லும் பொழுது மனிதன் நம்மை குறித்து உள்ள மதிப்பு அதை குறைத்து கொள்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பலவீனம் மனிதனுக்கு தெரிய வந்தால் அது எல்லாருக்கும் அது பரப்பப்படும். தேவன் அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. எல்லாம் அவருக்கு தெரிந்திருந்தாலும் அவர் நம்மளை எல்லாருக்கும் முன்னால பகிரங்கப்படுத்தி நம்மளை போட்டு உடைத்து
நம்மை கேவலப்படுத்துகிறவர் அல்ல, மாறாக நம்மை மன்னித்து நமக்கு இரக்கம் செய்கிற, நம்முடைய குறைவை நிறைவாக்குகிற நல்ல தேவனாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஆகவே எதுவாயிருந்தாலும் நீங்கள் தினமும் ஆண்டவரிடத்தில் அதை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். உங்கள் ஜெபத்தின் மூலமாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துதியின் மூலமாக, துதிப்பதன் மூலமாக தேவனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழைக்க வேண்டும். அவரை நோக்கி ஜெபிப்பதன் மூலமாக உங்கள் காரியங்களை, உங்கள் தேவைகளை, உங்கள் குறைவுகளை அவருக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும், இல்லாவிட்ட அறிவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல என்ன செய்யணும்? அழைக்க வேண்டும். அடுத்து என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். யாரை அழைக்கிறோமோ அவரிடத்துல தான் அறிவிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அறிவிக்க வேண்டிய இயேசுவை விட்டு மற்ற எல்லாரிடத்துலையும் அறிவிப்போம். ஒரு தேவையும் சந்திக்கப்படாது. சொல்லப்போனால் கொஞ்சம் பிரச்சனை அது பெரிய பிரச்சனையாக மாறும். ஏனென்றால் அதை நாம் அறிவிக்க வேண்டிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அறிவியாமல் இருக்கிற ஒரே குறைதான். அன்பானவர்களே ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய ஜெபம் அது ஒரு நாளும் குறைவுபட கூடாது. நாம் தேவனை துதிக்கிற துதி குறைவுபடக்கூடாது. ஸ்தோத்திரம். தாவீது சொல்லும்போது நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்ல 42, 43 சங்கீதங்களிலே. ஸ்தோத்திரம். 40ஆம் சங்கீதத்தில் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன்னு சொல்றார். நம்ம காத்திருந்து ஜெபித்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் எந்த குறைவையும் நிறைவாக்கி விடுவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் துவங்குறீங்க தேவ சமூகத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் பல விதங்களில் திருமணங்கள்லாம் நடக்குது. ஸ்தோத்திரம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு ராயல் வெட்டிங்கா. ஸ்தோத்திரம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தேவ சன்னிதானத்தில் உங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் துவக்கிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாகவே கனம் பண்ணுவார். ஒருபோது நீங்கள் அவரை அழைக்க மறந்து விடாதீங்க. அவரை துதிக்க மறந்து விடாதீங்க. அவரை நோக்கி ஜெபிக்க மறந்து விடாதீங்க. எந்த காரியமாக இருந்தாலும் ஜெபத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. கடைசியாக ஸ்தோத்திரம், அவருக்கு அடிபணிய வேண்டும், இல்லாவிட்டால் கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது அழைக்க வேண்டும், இரண்டாவது அவரிடத்தில் நம்முடைய காரியங்களை தெரிவிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும், மூன்றாவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். வசனம் சொல்றது 5வது வசனத்தில் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அழைக்கும் பொழுது அன்புள்ள தகப்பனை அழைப்பதை போல அழைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவரிடத்தில் தெரிவிக்கும் பொழுது, நம்முடைய குறைவுகளை அறிவிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அவரை சர்வ வல்லமுள்ள தேவனாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல பரிகாரியாக, அவரால் கூடாது எதுவுமே இல்லை என்கிற விசுவாசத்தோடு நம்முடைய காரியங்களை அவருக்கு தெரியப்படுத்தணும். மூன்றாவது, அவருக்கு அடிபணியும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது எப்படி என்றால் ஸ்தோத்திரம், அவர் ஒரு எஜமானன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பூமி அனைத்துக்கும் ராஜா என்று 47ஆம் சங்கீதம் சொல்கிறது. அவர் பரலோகத்தின் ராஜா. அவர் என்னுடைய எஜமானன் என்கிற உணர்வோடு அவருக்கு ஒரு வேலைக்காரனை போல நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் குறைவு எல்லாம் அவராலே நிறைவாக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திருமண வீட்டில் நல்ல கவனிங்க, எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் இயேசுவாக இருக்கட்டும், அவருடைய தாயாக இருக்கட்டும், யாரிடத்துல சொல்றான்றால் 5ஆம் வசனத்தில் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி என்று பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தில் இயேசு வேலைக்காரரை நோக்கி என்று பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தில் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்பாக்காரனுக்கு தெரியாததினால் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் அவர் நமக்கு தகப்பனாக, தேவனாக, நல்ல பரிகாரியாக மாத்திரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனாக அவர் நம்மில் அன்பு கூறுகிறார், நம்மை விசாரிக்கிறார். தேவனாக நம்முடைய குறைவை நிறைவாக்குறார், நம்முடைய காரியங்களில் அவர் பொறுப்பெடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நாம் வேலைக்காரராக அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு அடி பணிய வேண்டும் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இந்த வேலைக்காரர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்பட்டிருக்குது, இயேசு வேலைக்காரர் நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஏதோ சொல்வதற்காக, கடமைக்காக செய்கிறவர்களாக செய்யாதபடிக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் நாம்
உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படி பேசுகிறார் என்றால் வேத வசனத்தின் மூலமாக பேசுகிறார். எங்கே பேசுகிறார் என்றால் சபையிலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் சபை ஐக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். எதற்கென்றால் ஆண்டவருக்கு நீங்கள் அடிபணிந்திருப்பதற்கு நிச்சயமாகவே நீங்கள் சபை ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தர் உங்களிடத்தில் என்ன பேசுகிறார், உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால் யூடியூப் மூலம் அல்ல, சோஷியல் மீடியாவில் அல்ல, ஆன்லைனில் அல்ல, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சபையில் தான் அதான்ற வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மினி சர்ச்சோ மெகா சர்ச்சோ அது ஒரு மேட்டரே கிடையாது. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சபை அது கர்த்தருடையது. கர்த்தர் உங்கள்கிட்ட சபையில் தான் பேசுவார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் வேதத்தை நேசித்து வாசிக்கணும், விசுவாசிக்கணும், அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கை கொள்ளணும். அதே நேரத்தில் அதனுடைய விளக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு சபையில் வெளிப்படுத்துவார். வீட்டில் வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு வருகிற கேள்விகளுக்கு சபையில் ஆண்டவர் உங்களுக்கு பதிலை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சபை ஐக்கியத்தில் எதையும் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. வெறும் சண்டே மார்னிங் கிறிஸ்டியன்ஸாக மாத்திரம் இல்லை, பைபிள் ஸ்டடிக்கும் போகணும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகணும், நைட் ப்ரேயர் தான் அதுக்கு போகணும், ஏர்லி மார்னிங் ப்ரேயர் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும். பண்ணுவீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே சேர்ந்த ஆண்டவர் தருகிற வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம். நமக்குள்ள அந்த அந்த ஒரு சர்வன்ட் மைண்ட் நமக்கு இருக்கணும். நான் ஒரு வேலைக்காரன். ஸ்தோத்திரம். என் தேவனுக்கு நான் பிள்ளை மாத்திரம் இல்லை, ஸ்தோத்திரம், அவர் என்னுடைய எஜமானன், நான் அவனுடைய வேலைக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். இது நம்ம மறந்து விடவே கூடாது. நேரம் இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் கவனிங்க. மோசே தேவனை முகமுகமாய் தரிசித்த ஒரு மனிதன். ஆனால் மோசேயினுடைய மாமன் அவனுக்கு சில ஆலோசனையை கொடுக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், மோசே நீர் யார் எனக்கு ஆலோசனை சொல்றதுன்னு சொல்லலை, அந்த ஆலோசனைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். காரணம், தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கிறவங்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எவ்வளவு திறமைகள், தாளந்துகள், அபிஷேகம், வரங்கள், திறமைகள் எல்லாம் இருந்தாலும் ஸ்தோத்திரம், ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே ஒரு வேலைக்காரனை போல, ஒரு வேலைக்காரியை போல ஆண்டுடைய வார்த்தைக்கு, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று தினமும் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நிறைவுள்ள வாழ்க்கையாக மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறைவே இல்லாத வாழ்க்கையாக மாத்திரம் இல்லை, குறைவுகள் வந்தாலும் அதை தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்கி உங்கள் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அதை முதல்ல விரும்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் குறைவு நிறைவாவதன் மூலமாக என் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும், என் ஆண்டவர் இயேசு வெளிப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை, விருப்பம் உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்கள் இருவருக்குள்ளே அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவை எப்படியாவது சந்திக்கப்பட்டால் போதும், அப்படி அல்ல. என்னுடைய குறைவு எப்படியாவது நிறைவானால் போதும், அப்படி அல்ல. என் குறைவு நிறைவாவதன் மூலமாக என் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும், என் ஆண்டவர் வெளிப்பட வேண்டும் என்கிற அந்த தீர்மானம் உடையவர்களாக, அந்த விருப்பம் உடையவர்களாக இயேசுவை உங்கள் வாழ்க்கை அழைக்கவும், அவருக்கு உங்கள் காரியங்களை ஜெபத்தின் மூலமாக தெரியப்படுத்தவும், ஸ்தோத்திரம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக அவருக்கு அடிபணியவும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாவிட்டால் கர்த்தரை துதிப்பதற்கும், கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதற்கும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை குறைவில்லாத நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாகவே மாறிவிடும் என்பதற்கு எந்த சந்தேகமே கிடையாது. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பு எனக்கு தந்த அருமையான பாஸ்டர் ஸ்டீவன்சன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நல்ல கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். எல்லாரும் நம்ம எழுமை நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தியானித்த கர்த்தருடைய வார்த்தையை அன்பு பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, கூடி வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக நம்ம பயன்படுத்தும்படியாக இன்னும் சில நிமிடங்களிலே இந்த திருமண உடன்படிக்கையில் இணைக்கப்பட போகிறதான அன்பு பிள்ளைகள் மேலே ஆண்டவர் தம்முடைய விசேஷித்த அபிஷேகத்தை கட்டளையிடும்படியாக கூடி வந்திருக்கிற எல்லாரும்
விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. எந்த மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வின் ஜோதியும் நீரே. எந்த மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வின் ஜோதியும் நீரே. கைகளை பற்றி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். You're the master of all creations, protector, preserver, almighty. Our hearts are filled with praises for you. We bow down and worship, adore you. சேர்ந்து பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களில் உயர்ந்திருப்பீராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாரும் துதிக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். We praise you and thank you and magnify your name, Lord. Hallelujah. 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 Oh Lord my God, when I in awesome wonder consider all the words thy hands have made, I see the stars and I hear the rolling thunder, thy power throughout the universe display. Then sings my soul, my Savior Lord, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior Lord, to thee. How great thou art, how great thou art. கைகளை பற்றி பாடுவோம். என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா, நீர் எத்தனை பெரியவர். என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா, நீர் எத்தனை
எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. We give you all the praise and glory and honor. In Jesus mighty name we pray. Amen. Amen. எல்லாரும் அப்படி நாம் அமர்ந்து கொள்வோமாக. Praise God. பயத்தோடு கூட கடைசி வரை நாம் காணப்படுவோமாக. மனிதன் எவ்வளவு பழமையானவனோ விவாகமும் அவ்வளவு பழமையாய் இருக்கிறது. ஆனாலும் அதனுடைய புதுமை ஒருபோதும் மங்காது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மனிதன் பாவம் செய்யாதிருந்த காலத்திலேயே ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனுக்காக விவாகத்தை அவர் ஆயத்தப்படுத்தி முதல் குடும்பமாகிய ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை, தம்மை சேவிக்கிற, தம்மை ஆராதிக்கிற ஒரு தேவ பக்தி உள்ள பரிசுத்த சந்ததி இந்த பூமியில பிறப்பிக்க வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவராகிய கர்த்தர் மனுக்குலத்திற்கு விவாகத்தை அங்கீகாரம் செய்து கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே தம்முடைய ஊழியத்தை முதலாவதாக ஒரு திருமண வீட்டில் தான் ஆண்டவர் ஆரம்பித்து அங்குள்ள குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே தேவனுடைய பிரசன்னம் இந்த திருமண ஆராதனையிலும் கடந்து வந்து விவாகத்தில் இணைக்கப்பட போகிறதான அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளதாய் இருக்கிறது. மிகவும் அழுத்தமான நிலையிலே சொல்ல வேண்டும் என்றால், விவாகம் என்பது நம்முடைய ஆத்தும மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கும் அவருடைய மணவாட்டியாகிய திருச்சபைக்கும் உள்ளதான நெருங்கிய அன்பின் ஐக்கியத்தை அது காண்பிக்கிறது. அதனுடைய நிழலாட்டமாகத்தான் இந்த பூமியிலே ஆண்டவர் மனிதர்களாகிய நமக்கு விவாகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். கரை திரை அற்றதான ஒரு நிலையிலே நம்முடைய ஆத்தும மணவாளன் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது அவரை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமான நிலையிலே அவருடைய மணவாட்டியாகிய திருச்சபை காணப்பட வேண்டியது அவசியம். அதுவரைக்கும் இந்த பூமியிலே தேவன் மனிதர்களாகிய நமக்கு தந்திருக்கிறதான இந்த பரிசுத்த மெய் விவாக உடன்படிக்கையிலே கடைசி வரைக்கும் ஆண்டவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக தேவ சித்தம் செய்யும் பக்தி உள்ள குடும்பமாக இந்த பூமியிலே காணப்பட வேண்டியது அவசியம். எனவே இந்த நிலைமையிலே, இந்த நாளிலே, இந்த திருமணத்திலே இணைக்கப்படும்படியாக இங்கே அன்பான மகன் ஜெஃப்ரின் மனோவா பிரபாகர், மகள் ஜேனஸ் அக்ஷிபா எஸ்தர் ஆகிய இவர்கள் 2 பேரும் இங்கே கடந்து வந்திருக்கிறார்கள். சபையாரிடத்தில் கேட்கிறேன், ஜெஃப்ரின், ஜேனஸ் இவர்கள் 2 பேரையும் இந்த பரிசுத்த மெய்விவாக உடன்படிக்கையிலே இணைக்கக்கூடாத நியாயமான காரணம் எதுவாக இருந்தாலும் அதை இப்பொழுது நீங்கள் என்னிடத்தில் தயங்காமல் நீங்கள் சொல்லலாம். ஜெஃப்ரின், ஜேனஸ் இவர்களுடைய இந்த திருமண உடன்படிக்கை செய்யக்கூடாதபடிக்கு நியாயமான காரணம் எதுவாக இருந்தாலும் அதை இப்பொழுது நீங்கள் என்னிடத்திலே சொல்லலாம். சொல்லாவிட்டால் இனி ஒரு காலமும் ஒருவரும் இவர்களுக்கு விரோதமாக பேசவோ செயல்படவோ கூடாது என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் கட்டளையிடுகிறேன். ஜெஃப்ரின், ஜேனஸ் உங்களில் 2 பேர் இந்த பரிசுத்த மெய் விவாக உடன்படிக்கையிலே இணைக்கக்கூடாதபடிக்கு தடையான, நியாயமான, உண்மையான காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்திலே தயங்காமல் நீங்கள் சொல்லலாம். ஜெஃப்ரின், நோ. ஜேனஸ், நோ. ஜெஃப்ரின் மனோவா பிரபாகர் ஆகிய நான். ஜெஃப்ரின் மனோவா பிரபாகர் ஆகிய நான். ஜேனஸ் அக்ஷிபா எஸ்தருடன் ஜேனஸ் அக்ஷிபா எஸ்தருடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான முகாந்திரத்தையும் அறியேன் என்று lay your hands and say, பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜேனஸ் அக்ஷிபா எஸ்தர் ஆகிய நான். ஜெஃப்ரின் மனோவா பிரபாகருடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று lay your hands on the Bible.
பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெஃப்ரின், நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த விவாகத்தில் ஒருமித்து வாழ இந்த ஜானஸை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கு புருஷனாய் இருப்பாயா? ஆம், இருப்பேன். ஜானஸ், நீயும் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த விவாகத்தில் ஒருமித்து வாழ இந்த ஜெஃப்ரினை உனக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி இன் அடிஷன் கீழ்ப்படிந்து நீங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாய் இருப்பாயா? ஆம், இருப்பேன். விவாகம் செய்ய இந்த ஜானஸை இந்த ஜெஃப்ரினுக்கு கொடுக்கிறது யார்? 2 பெற்றோரும் மேடைக்கு வர அன்பாய் கேட்கிறேன். இப்படி வந்திருக்கிறதான யாவரும் இந்த 2 பெற்றோர்களுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். நல்ல சத்தமா, நல்ல மனதார தேவன் தந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக இவர்கள் வழிநடத்தி இந்த நாளிலே இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையை அவர்களுடைய கண்கள் காண ஆண்டவராகிய கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக என்ன கையை தட்டுற நிப்பாட்டிட்டீங்க. நல்ல உற்சாகமாய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. பிரைஸ் காட், பிரைஸ் காட். கவர் பண்றவங்க சீக்கிரமா பண்ணிட்டு நீங்க சைட்ல போயிடுங்க. உங்க ஒத்துழைப்புக்கு நன்றி. பிடிச்சுக்கோங்க. நீங்க போய் உட்காரலாம். பெற்றோர் போய் உங்களுடைய இருக்கையில Repeat after me. இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக இருக்க ஜெஃப்ரின் மனோவா பிரபாகர் ஆகிய நான் ஜானஸ் அக்ஷிபா எஸ்தர் ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இந்த பூமியிலே நாம் இரண்டு பேரும் உயிரோடு இருக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் உன்னை ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக இருக்க ஜானஸ் அக்ஷிபா எஸ்தர் ஆகிய நான் ஜெஃப்ரின் மனோவா பிரபாகர் ஆகிய உம்மை இன்று முதல் எனக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இந்த பூமியிலே நாம் இரண்டு பேரும் உயிரோடு இருக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் உம்மை ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். தேவ சந்நிதியிலும் கூடி வந்திருக்கிறதான சபையார் யாவருக்கும் முன்பதாக இன்று நான் உன்னை கைப்பிடித்து விவாகம் செய்து என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சொத்துக்களுக்கெல்லாம் உன்னை என் உடன் பங்காளி ஆக்குகிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் ஒரு காலம் பிரிக்காதிருக்க கடவன். ஜெபம் செய்வோமாக. எல்லாரும் அப்படி நாம் எழும்பி நிற்போம். ஆண்டுபடி எல்லாரும் எழும்பி நின்று நம்முடைய வலது கரங்களை பிள்ளைகளுக்கு நேராக நீட்டி மனதார அவர்களை நாம் ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமித்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோமாக. I request all the pastors, leaders to come forward, lay your hands and pray for them. மேடையில் இருக்கிறதான போதகர்கள் தலைவர்கள் கேட்கிறேன். எல்லாரும் ஒருமித்து
Praise God. வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியுடமை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, ஆமென். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று சொல்லப்பட்டபடி வார்த்தையின்படி இந்த நாளிலே ஜெப்ரின், ஜானஸ் இவர்களை இப்படி சன்னிதானத்தில் நீர் கொண்டு வந்து நீரே இவர்களை இணைத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் உம்முடைய உன்னதத்தின் நன்மையினாலே, கிருபையினாலே, ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை ஆண்டவர் முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். வானத்துக்கு உரிய, பூமிக்கு உரிய, கர்ப்பத்துக்கு உரிய பொருளாதார சகல நன்மைகளினாலும் அவர்களை முடிசூட்டி தேவன் இவர்களை ஒன்றாய் இணைத்த உம்முடைய தெய்வீக சித்தத்தின் மையத்தில் இருவரும் ஒருமித்து இந்த பூமியிலே தேவ பக்தி உள்ள சந்ததிகளாக உமக்காக எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே ஊழியக்காரர்களாய் ஒருமித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். திருச்சபை மக்களாய், நண்பர்களாய், குடும்பத்தாராய் ஒருமித்தவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மலையில் மேல் இருக்கிற பட்டணமாய் திகழ ஆண்டவர் கிருபை செய்வீராக. உமக்கே எல்லா துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளிலும் அன்பான மகன் ஜெப்ரின், மகள் ஜானஸ் இவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே இவர்கள் ஒருமித்து கடந்து வந்து குடும்பமாய் வாழ சம்மதித்து உறுதிக்கு அடையாளமாக கரங்களை பிடித்து தங்களுடைய வாக்குகள், பிரமாணங்களை இவர்கள் கொடுத்திருக்கிறபடினாலே பரிசுத்த வேதாமத்தினுடைய ஒழுங்குகளின்படியும் அகில உலக அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை ஒழுங்குகளின்படியும் நம்முடைய இந்திய அரசாங்கம் எனக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படியும் இவர்கள் இரண்டு பேரும் புருஷனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே இந்த சபைக்கு அதை அறிவிக்கிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவா. இவ்வளவுதான் சத்தமா? இன்னும் கொஞ்சம். பிரைஸ் காட். இப்பொழுது முதலாவதாக புருஷன், இவ்வளவு நாளும் புருஷன் தன் மனைவியினுடைய முக்காட்டை விலக்கி பார்க்க போகிறார். ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த மகிழ்ச்சியிலே இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். Do it. இந்த புதுமண தம்பதிகளை அறிமுகப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜெப்ரின். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. பிரைஸ் காட். தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி ஆண்டவராகிய கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது புதுமண தம்பதிகள் அதிகாரப்பூர்வமாக அரசாங்க பதிவேட்டில் அவர்கள் கையெழுத்திடுவார்கள். நாம் பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக.